everyone, it's me Lavan. Welcome back to my channel. So, இன்னைக்கு shopping destination என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Pantheon Road or Cotton Street. இந்த place வந்து பாத்தீங்கன்னா almost எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் நான் கூட ஒரு 2 to 3 வீடியோஸ் வந்து இதே ஸ்பாட்ல பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் vlog-ஆ இருக்கும். அங்கே என்னென்ன மெட்டீரியல் கிடைக்கும், அதுக்கப்புறம் என்ன ரேஞ்சஸில் கிடைக்கும்ன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் மற்ற வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் எடுத்துகிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இக்கெட் மெட்டீரியல் எடுத்துக்கோங்களேன், அதோட ஹிஸ்ட்ரி, ஆரிஜின், அதுக்கப்புறம் அதை எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், என்னென்ன ரேஞ்சஸில் கிடைக்கும், எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து அந்த வீடியோவில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன், ப்ளீஸ் டு செக் அவுட். ஏன்னா வந்து அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும். நான் வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 years பேக் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு முன்னாடி வந்து ஒரு 2 யூடியூபர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் சேனல் கவர் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்பாட் பற்றி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த Pantheon Road பற்றிலாம் யாருக்குமே அவ்வளோவா தெரியவே தெரியாது. அண்ட் இப்போ வந்து நீங்கள் போயிட்டு யூடியூப்பில் Pantheon Road அப்படின்னு போட்டிங்கன்னா ஜில்லியன் வீடியோஸ் ஆப்ஷனில் காமிக்கும். ஏன்னா அதை பற்றி வ்ளாக் பண்ணாத யூடியூபர்ஸே இருக்க மாட்டாங்க, எஸ்பெஷலி கேர்ள்ஸ். ஸோ எல்லாருமே வந்து அதை பற்றி இப்போது வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம என்ன இதில் புதுசாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து 2 years பேக் இருந்த Pantheon Roadக்கும் இப்போ இருக்க Pantheon Roadக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னென்ன ட்ரெண்டிங்கில் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு. அண்ட் ஸோ பார்கெனிங் பற்றிலாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எனக்கு நிறைய தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் பற்றி இப்போ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ எனக்காகவும் கொஞ்சம் பர்சனல் ஸ்டாஃப்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு. ஸோ ஒரு 3 மெட்டீரியல் அப்படி தான் வாங்கினேன். அது என்னென்னன்றது இந்த வீடியோ கடைசியில் காமிக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். காட்டன் ஸ்ட்ரீட் ஆர் Pantheon Road. இந்த ஸ்ட்ரீட் வந்து சென்னையில் எக்மோரில் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் என்ட்ரு ஆன உடனே உங்களோட லெஃப்ட் சைட் ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்குமே வந்து பார்த்திங்கன்னா காட்டன் மெட்டீரியல்ஸ் விற்கிற ஷாப்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து வெறும் காட்டன் மெட்டீரியல் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அங்கங்கே வந்து ரெடிமேட் ஸ்டஃப்ஸும் கொஞ்சம் விற்கிறாங்க. அண்ட் ரைட் சைடில் இந்த ஷாப் வந்து ரொம்ப நாளாக வந்து பாட்டம்ஸ் மட்டும், அதாவது செமி பட்டியாலா, அதுக்கப்புறம் வந்து பட்டியாலா பேண்ட்ஸ், பலாசோ பேண்ட்ஸ், ரேப்பர் ரவுண்ட்ஸ், ஸ்கர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டிச் பண்ணி வித்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்ப இல்லை. ஏன்னு கேட்டால் டெய்லர்ஸ் அவைலபிளாக இல்லை அப்படின்றது தான் ரீசனாக சொன்னாங்க. அதே மாதிரி சைஸஸும் ரொம்ப அவைலபிளாக இல்லை, கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இருந்துச்சு. பட் இன்னொன்று அவர் சொன்னார், என்னங்க சைஸ் பத்தலையே அப்படி கேட்டதுக்கு, நீங்கள் கொஞ்சம் குண்டாயிடுங்க கரெக்டாகிடும் அப்படி சொன்னார். கொஞ்சம் அநியாயமாக இருந்துச்சு. ஓகே, லெட் இட் பி. இங்கே காட்டன் ஸ்ட்ரீட்டில் என்ன ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, காட்டன் மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும். எவ்வளோ சீப்னா லைக் 80 rupees per மீட்டர் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். சில பேர் கேட்டிங்கன்னா 60 rupees per மீட்டர் கூட அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் தட் இஸ் நாட் அட் ஆல் ட்ரூ. ஏன்னா நான் ஒரு 7 to 8 years இங்கே பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நான் 60 rupeesல வந்து காட்டன் மெட்டீரியல்ஸ் வாங்கினதே கிடையாது. மேபி ஃபார் நேம் சேக் வேணால் போர்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் கிளாத் இல்லைனா கொஞ்சம் பழைய துணியாக வச்சுருப்பாங்க. ஸோ அது யூஸ்லெஸ் தான் நான் சொல்லுவேன். அண்ட் 80 rupeesலுமே வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு 2 வாஷ்லேயே வந்து மெட்டீரியல் சீக்கிரமாக ஃபேட் ஆகிடுது. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக வேணும், ரொம்ப நாள் வந்து துணி உழைக்கணும் அப்படின்னா 100 rupees அண்ட் அபவ் per மீட்டர் இருக்கிற கிளாத் வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து உழைக்கும் துணி. இந்த காட்டன் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரியட்க்கு வந்து ஒரு பர்டிகுலர் டிசைன் இல்லைனா ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் செக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அப்போ வந்து இங்கே வந்து நிறைய பேட்டர்ன்ஸ், மெட்ராஸ் செக்ஸ்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இக்கெட், அதுக்கப்புறம் கலம்காரி, அப்புறம் வந்து ரயான் மெட்டீரியல் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த கொஞ்சம் பெரிய சைஸ் செக்கெட், மல்டி கலர் செக்கெட் மெட்டீரியல் தான் வந்து இப்போ ஃபேமஸாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இது 1 year வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. எங்கே பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் இந்த மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து அதிகமாக இங்கே கிடைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டி கலர் செக்கெட் மெட்டீரியல் தான் கிடைக்குது. அதே மாதிரி ஒரு பீரியடில் ட்ரெண்டிங்காக இருந்த எல்லா மெட்டீரியல்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே மெட்ராஸ் செக்ஸும் கிடைக்கும், இக்கட்டில் வந்து வெரைட்டிஸும் கிடைக்கும், அதே மாதிரி கலம்காரியும் நீங்கள் வாங்கலாம். அது மாதிரி ட்ரெண்டிங்கில் அதிகமாக போன மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. இங்கே காட்டன் மெட்டீரியல்ஸ் தவிர ஷர்ட் மெட்டீரியல்ஸ், கர்டன்ஸ், பெட் ஸ்ப்ரெட்ஸ் அந்த மாதிரி வந்து பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பிளான் இருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் வந்து இங்கே செக் பண்ணி பாருங்கள். ஸோ கமிங் டு த பார்கெனிங், அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 150 rupeesக்கு இருக்கிற மெட்டீரியலை வந்து லைக் 100 rupees கூட வாங்கலாம். அதே மாதிரி நம்ம வேணான்னு சொல்லிட்டோம், பார்கெயின் பண்ணி நம்மளுக்கு ரேட் செட் ஆகலை வேணான்னு சொல்லிட்டோம்னா அவங்களே கூப்பிட்டு கம்மி பண்ணி கொடுப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ஓப்பன் பண்ணி கூட காமிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஒரு 10 rupees பார்கெயின்
பண்ணணுன்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக எனக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ்க்கு வந்து எந்த ஒரு குறையுமே இங்கே கிடையாதுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இன்னமும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் கற்றுக்குறீங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டிச்சிங் தெரியும், மேபி உங்களுக்கு டெய்லரிங் காஸ்ட் நீங்கள் வந்து கம்மி பண்ணணும் அப்படிலாம் சேவ் பண்ணணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து மெட்டீரியல்ஸ் பல்காக வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டோட அட்ரஸை வந்து நான் இந்த வீடியோ கீழே லிங்க் பண்ணுறேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோக்கு கீழே லிங்க் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஷாப்பிங் ப்ளேலிஸ்ட்லையும் லிங்க் பண்ணுறேன். மறக்காமல் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஹாப்பி ஷாப்பிங். எனக்காக வந்து நான் 3 மெட்டீரியல் வாங்கினேன். எல்லாமே குர்த்தி ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் இக்கட் மெட்டீரியல். ஆல்மோஸ்ட் வந்து இக்கட்டில் எல்லா கலரும் ட்ரை பண்ணிட்டேன். லைக் பிளாக், நேவி ப்ளூ, டீப் ப்ளூ, அதுக்கப்புறம் வந்து மஸ்டர்ட் கலர், அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிட்டேன். எல்லாமே வந்து எனக்கு என்னமோ இக்கட்னா ரொம்ப பிடிச்ச ஒரு மெட்டீரியல் ஆகிடுச்சு. என்னோட ஃபேவரட் மெட்டீரியல் மாதிரி ஆயிடுச்சு. ரெட்டு மட்டும் தான் இன்னும் ட்ரை பண்ணல. ஸோ அதனால வந்து இந்த ரெட் கலர் இக்கட் மெட்டீரியல் ஃபார் குர்த்தி நான் வாங்கினேன். ப்ரைஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் டீப் ப்ளூ ப்ளஸ் டார்க் க்ரீன் காம்பினேஷனில் இருக்க இந்த செக்கட் மெட்டீரியல். பார்க்குறதுக்கு வந்து பிளாக் கலர் மாதிரி இருக்கும், பட் இது பிளாக் கலர் கிடையாது. மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. காட்டன் ப்ளஸ் ரேயான் கம்பைன் பண்ண மாதிரி இருந்தது. இதுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக லிங்க் பண்ணுறேன். அண்ட் இந்த மெட்டீரியலில் வந்து லைக் முன்னாடி பட்டன் ஒர்க் வச்சு 3/4 ஹேண்டில் குர்த்தி ஸ்டிச் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி பார்க்கும்போதே எனக்கு தோணுச்சு. ஸோ லெட் மீ ட்ரை, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சப்போஸ் வந்து இது எனக்கு நல்லா அவுட்புட் வந்துச்சு, ஏதாவது ட்ரெய்லர் வந்து நல்லா எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் டூ ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் ஃபார் தோஸ் ரெகுலர் அப்டேட்ஸ். என்னோட கடைசி பர்ச்சேஸ் ஆஃப் பாந்தியன் ரோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டி கலர் செக்கட் காட்டன் மெட்டீரியல். நான் சொன்ன மாதிரி வந்து இதுதான் வந்து ட்ரெண்டிங்கில் இப்போ இருக்குது. லைக் இது 1 இயராக ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. எல்லாருமே எங்கே பார்த்தாலுமே வந்து ஒரு பீரியடில் வந்து இக்கட் இருந்த மாதிரி, ஒரு பீரியடில் கலம்காரி இருந்த மாதிரி, இப்போது வந்து ஒரு 1 இயராக வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டி கலர் செக்கேட் வந்து தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபைனலி ஆன் மை ஹேண்ட்ஸ். ஸோ that's it. Alright, coming to the end, that was it for today's video guys. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அவங்களுக்காக இந்த ஸ்பெஷல் வீடியோன்னு வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் பட்டன் ஸோ தட் என்னோட அப்கமிங் ஷாப்பிங் வீடியோஸாக இருக்கட்டும், மற்ற எந்த வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் லாவன் பிரகாஷன் ரைடில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். Thank you so much for watching this video guys. See you soon. Ta-da.